இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஸ்வீட் ரெசிபி பால் ஒப்பட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பால் ஒப்பட்டு செய்யறதுக்கு 3/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ஆனால் டேஸ்ட்டு வித்தியாசப்படும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சி சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி வச்சுருக்கிற மாவை 4 பாகமாக பிரித்து உருண்டைகள் பண்ணி வச்சுருக்கேன். விருப்பப்பட்டவங்க இதில் ஃபுட் கலர் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் நான் ரோஸ் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். கலர் வேணான்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன பந்துகளாக உருட்டிக்கலாம். மைதா மாவில் டஸ்ட் பண்ணி சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி மெலிசான பூரிகளாக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவு மெலிசாக தேய்ச்சிக்க முடியுமோ அந்த அளவு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இது போல் மெல்லிசான பூரிகளாக தேய்ச்சிட்டு பேப்பரில் 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடுங்க. நியூஸ் பேப்பரோட பிரிண்ட்டு சப்பாத்தியில் நல்லா தெரியணும், அந்த அளவு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. பாயசம் செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 10 பாதாம், 3 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேனில் 1/4 லிட்டர் கெட்டிப்பால் சேர்த்து 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் லேசாக கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துடுங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 3/4 கப்பு சர்க்கரையை சேர்த்துருங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு பால் மறுபடியும் ஒரு கொதி வரும்போது இறக்கிடுங்க. பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் செஞ்சு வச்சுருக்கிற பூரியை சேர்த்துருங்க. பூரியை எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்பி விட்டு 2 செகண்டில் பூரியை எண்ணெயிலேயே மடித்து எடுத்துடுங்க. இது போல் 2ஆக மடித்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. 2ஆக மடித்த பூரியை சூடாக இருக்கும்போதே இது போல் முக்கோண ஷேப்புக்கு மடிச்சிக்கோங்க. பூரியை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா மடிக்க வராது, முறுமுறுன்னு ஆயிடும். இன்னொரு பூரியை எண்ணெயில் சேர்த்து திருப்பி விட்டு 5 செகண்டில் எண்ணெயிலேயே இது போல் பூரியை மடிச்சிடுங்க. முக்கோணமாக மடிக்கிறதையும் சூடாக இருக்கும்போதே மடிச்சிடுங்க, இல்லைன்னா மடிக்க வராது. இது போல் எல்லா பூரிகளையும் எண்ணெயில் பொரித்து முக்கோணமாக மடித்து வச்சுக்கோங்க. நம்ம பொரித்து எடுத்த பூரிகளை பிளேட்டில் வச்சு செஞ்சு வச்சிருக்கிற பாயசத்தை பூரி மேலே சேர்த்து 10லிருந்து 15 நிமிஷம் ஊற விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. பண்டிகை காலங்களில் முதல் நாளே இந்த பூரியை மட்டும் செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் பாயசம் மட்டும் செஞ்சு சர்வ் பண்ணிக்கலாம். பால் போலியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 2லிருந்து 3 நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லான இந்த பால் ஒப்பட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.